ನಾನು ದೇವೇಂದ್ರ. இன்னைக்கு ஜட்டாய் விங்ஸ் வாஸ்து சாஸ்திரம் இருந்து இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பேசுறதுக்கு வந்துக்கிறேன். என்னன்னா, இது பார்ட் 3. பார்ட் 1ல வந்து வாஸ்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து சைட் வாங்கணும், எப்படி வாஸ்து சைட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் வந்து நான் 6 பாயிண்ட் பேசிக்கிறேன். கேப் விடணும், காம்பவுண்ட் கட்டணும், கேட் போடணும், ஸ்லோப் மெயின்டைன் பண்ணணும், சம்பு பிட்டு எங்கே போடணும், எல்லா பாயிண்ட்டு சைட் விஷயத்தில் பேசிக்கிறேன். வில்லா விஷயத்தில் கொஞ்சம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுங்க பேசிக்கிறேன். அதில் கூட டெவலப்பரு ஸ்லோப் நல்லா இருந்தால் தான் வில்லா வாங்குங்க, ஸ்லோப் நல்லா இல்லைன்னா வாங்காதீங்கோ. 1000 இல்லை லட்ச கணக்கில் இருக்கிறாங்க டெவலப்பருங்க, பில்டருங்க. அது அவன் ஸ்லோப் நல்லா இல்லைன்னா வாங்காதீங்கன்னு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அப்புறமா அவன் காம்பவுண்ட் கட்டணும். வில்லாங்கோ கோட்டி கோட்டி கொடுத்து வாங்குறீங்க. 5 கோட்டி 3 கோட்டி 2 கோட்டி அப்படி கொடுத்து வாங்குறீங்க. ஆனால் வில்லாக்கு காம்பவுண்ட் போட்டுருக்க மாட்டான். நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்காத வில்லாக்கு என்ன போகிறீங்க, ஒரு ப்ரைவசி இருக்கணும்ன்ட்டு போகிறீங்க. ப்ரைவசி இருக்கணும்னு போகும்போது அங்கே அவன் காம்பவுண்டே போட்டிருக்க மாட்டான், காம்பவுண்ட் போடாதே கட்டிட்டு இருப்பான். தப்பு அது. நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசும்போது அக்ரிமெண்ட்டில் சொல்லி போட்டு அக்ரிமெண்ட்டில் டைப் பண்ணணுன்ட்டு கண்டிஷன் பண்ணிட்டு சேல் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் அவனுக்கு பணம் கொடுக்கணும். என்னதுக்குன்னா இது பெரிய பண விஷயம். என்னத்துக்கு அவன் காம்பவுண்ட் போட மாட்டான், ரீசன் தெரியும். என்ன தெரியுங்களா? காம்பவுண்ட் போட்டால் ஜாகா வேஸ்ட் ஆகுது. பக்கத்து வீட்டுக்காரங்களோ இது ப்ராப்ளம் ஆகுது. ஆனால் போட மாட்டான், பணம் செலவாகுது. ஒரு காம்பவுண்ட் போட்டால் 2-3 லட்சம் செலவு, போட மாட்டான் அவன் வில்லாக்காரன். காம்பவுண்ட் கேட்கணும் நீங்கள். காம்பவுண்ட் போட்டால் லுக் போயிடும், அது போயிடும், அதெல்லாம் இல்லை. லுக்கெல்லாம் இல்லை, அவன் பணம் சேவ் பண்ணதுக்கு. கொஞ்சம் பில்டருங்க வில்லாக்காரங்க காம்பவுண்ட் போடுறான், கேட் போட மாட்டான். கேட் போடணும்னா ஒரு 50-60,000 செலவு, அதெல்லாம் போட மாட்டான். 2 பாயிண்ட்டு அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கட்டுங்க. யார் யார் வில்லா கட்டுறாங்களோ டெவலப்பர் பில்டர் இந்த பாயிண்ட் கேட்டிங்களன்னா தயவு சேர்ந்து அவங்க கோட்டி கோட்டி அமௌண்ட் கொடுக்குறாங்க. எல்லா வில்லாக்காரங்களுக்கு காம்பவுண்ட் போட்டு கொடுங்க, காம்பவுண்ட் போட்டு கேட் போட்டு கொடுங்க. அது தர்மா. அப்படியே விட்டுட்டிங்களன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ நல்ல கர்மா பண்ணிட்டு வந்தானா நல்லதாகும். கர்மத்தில் 2 இருக்குது. எல்லா கர்மா கெட்டதில்லை. நல்ல கர்மான்ட்டு இருக்குது, கெட்ட கர்மான்ட்டு இருக்குது. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா கர்மா பண்ணிட்டு வந்தானா எது ஆகாது, கெட்டது ஆகாது. அவன் கெட்ட கர்மா பண்ணிட்டு பொண்டாட்டி ஆச்சு டைவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தானா அது கெட்ட கர்மா. அது வந்து உங்களுக்கு தட்டும். உங்கள் வீட்டில் சண்டைங்காவும், சண்டைங்க ரோடுக்கு வரும். அதெல்லாம் என்னத்துக்கு? காம்பவுண்ட் இருந்தால் அவன் வீடு அவந்து, உங்கள் வீடு உங்களுது, நிம்மதியாக வாழலாம். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, யாரும் சொல்ல மாட்டாங்க. பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணின்னு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வில்லா வாங்கும்போது எல்லாம் பார்த்து வாங்குங்கன்ட்டு சொல்லிக்கிறேன். அது ஆயிடுச்சு. இன்னைக்கு அது பார்ட் 2. சைட்டு பார்ட் 1, வில்லா பார்ட் 2. இப்போ பார்ட் 3. பார்ட் 3ல என்னன்னா, அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது வாஸ்துக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ இது இந்த 2 நம்பர் இதில் ஃபோன் பண்ணிங்களன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மொபைலில் ஃப்ரீயாக இருக்கும் கன்சல்டன்சி, நீங்கள் பேசலாம், டவுட் இருந்தால் கேட்கலாம். ஓகேங்களா? இது வந்து வாஸ்து ரெஸ்பெக்ட் இன் ஃபார் வாஸ்து ரெஸ்பெக்ட் ஃபார் அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது வாஸ்துக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ட்டு இந்த இந்த இது இது வாஸ்து ரெஸ்பெக்ட் பார்ட் 3. இது பார்ட் 3. பார்ட் 1 2 பேசிக்கிறேன். இது பார்ட் 3. பார்ட் 3னா 22 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். 22 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். ஓகேங்களா? 22 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். இப்போ இது பார்த்தீங்களன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹவர் வீடியோ பண்ணியிருந்தேன். அது லாங் வீடியோ ஆயிடுச்சு. ஒரு வீடியோ தான் அப்புறமா நம்ம சர்வே பண்ணோம் எவ்வளோ பேர் எவ்வளோ பார்த்துன்னுக்குறாங்கன்ட்டு. அதில் எல்லாம் 20-22 நிமிஷம் தான் பார்த்துன்னு இருந்தாங்க ஒரு வீடியோ, ஒரு ஹவர் வீடியோ. அதனால நான் என்ன பண்ணேன், சும்மா ஒரு ஹவர் பண்ணும்போது ஒரு ஹவரை 3 பார்ட் பண்ணிடலாம். 20-20 நிமிஷம் 3 பார்ட் பண்ணிவிட்டு போட்டால் அந்தந்த கான்செப்ட். இப்போது சைட்டு, வில்லா, அப்பார்ட்மெண்ட் பார்க்குவாங்க, வில்லா பார்க்குவான், சைட் வாங்க, சைட் பார்க்குவான். 3 வாங்குறாங்க ஜனங்க. ரொம்ப பணம் இருக்கிறவன் வில்லா வாங்குறான், டைம் இல்லாதவன். அமௌண்ட் கம்மியாக இருக்குது, பட்ஜெட் கம்மியாக இருக்குது, டைம் இல்லாதவன் அப்பார்ட்மெண்ட் வாங்குறான். டைம் இருக்குது, நானே வீடு கட்டுறேன், நல்லா இது நிற்க வச்சு வீடு கட்டுறேன், கொஞ்சம் ஏஜ் ஆகிருக்குது அண்ணா, அவன் சைட் வாங்குறான். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சைட் வாங்கிட்டு இருப்பான். இப்போயோ ஒரு 20 வருஷம் விட்டு வீடு கட்டிக்கிறான். அந்த மாதிரி 3 டைப் ஆளுங்க இருக்கிறாங்க சொசைட்டியில். சைட் வாங்கி வீடு கட்டுறாங்க, அப்புறமா இது வில்லாங்க வாங்குறாங்க, அப்பார்ட்மெண்ட்டுங்க வாங்குறாங்க. இன்றைக்கி வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது நீங்கள் என்னன்னா பார்க்கணும், வாஸ்து ரெஸ்பெக்ட் ஃபார் அப்பார்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது நோட் பண்ணிக்கோங்க. எப்படி என்ன பாயிண்ட்டு, இப்போது
நீங்க ஒரு வாஸ்து அபார்ட்மெண்ட் வாங்க போகும்போது ஃபர்ஸ்ட்டு பில்டர் என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். கேப் வேணுமா? கேப் ஊன்னுவான். ஊன்னுவீங்க. அப்போ அவங்க பேச்சு நீ கேட்டுட்டீங்க. அவன் அதே மார்க்கெட்டிங் கிமிக் வச்சுன்னு, அங்க கூப்பிட்டுட்டு காஃபி, டீ எல்லாம் குடுத்து, காஃபி, டீ குடிங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா, அவன் சொல்ற மாதிரியே கேட்கிற மாதிரி பண்ணிடுவான். ஏன்னா கேப் அனுப்பிச்சிருப்பான்ல. அப்புறமா அவன் நார்த், ஈஸ்ட் ஃபேசிங்ல குடுக்க மாட்டான் அபார்ட்மெண்ட். அபார்ட்மெண்ட்ல பாருங்க சொல்றேன். நார்த் ஈஸ்ட் ஃபேசிங் இருந்தா தான் வாங்குங்க. சவுத் வெஸ்ட் ஃபேசிங் அபார்ட்மெண்ட்ல மாத்திரம் வாங்காதீங்க. சைட்ல வேணும்னா சவுத் வெஸ்ட்ல நல்ல டைரக்ஷன் போட்டு வீடு கட்டிடலாம். வில்லால கூட கட்டிடலாம். பட் அபார்ட்மெண்ட்ல சவுத் வெஸ்ட் வாங்குனீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆயின்னு இருக்கும். ஆக்ட்ரிக் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். 3-4 வாட்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். ஆனா கூட திருக்க மாட்டாங்க. வாஸ்துக்காரர்கிட்ட கேட்டு வாங்க மாட்டாங்க. அப்படியே இருந்துடுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்ற பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அபார்ட்மெண்ட் வாங்க முன்னால அவன் கிட்ட ப்ரோச்சரு லேஅவுட் பிளான் கொடுப்பான். பில்டரு ப்ரோச்சரு லேஅவுட் பிளான் கொடுப்பான். அது வாங்கிடுங்க. ப்ரோச்சரு லேஅவுட் பிளான் வாங்கணும் கம்பல்சரி. ப்ரோச்சரு லேஅவுட் பிளான் அவன் பில்டர் கிட்ட வாங்கணும். அந்த ப்ரோச்சரு லேஅவுட் பிளானு நம்மளுக்கு காமிக்கணும். வாஸ்து ஒப்பீனியன் எடுத்துக்கணும். வாஸ்து ஒப்பீனியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்டர்ஸ்ல. வாஸ்து ஒப்பீனியன் எடுத்துக்கணும். வாஸ்து ஒப்பீனியன் எடுத்துட்டு மேல நீங்க பக்கா நம்ம இப்போ நீங்க ப்ரோச்சர் லேஅவுட் பிளான் கொடுப்பீங்க. ஃபிளாட்டுங்களுக்கு நம்ம இப்படி பார்க்குறோம். இப்படி பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது எந்த ஃபிளாட்டு வாஸ்துவா இருக்குதுன்ட்டு. நம்ம சொல்லுவோம் இந்த ஃபிளாட்டு வாஸ்துவா இருக்குதுன்ட்டு. வாஸ்து ஒப்பீனியன் இப்போ இவ்வளோ நாள் நீங்க யாரோ வேற கிட்ட வாஸ்து ஒப்பீனியன் எடுத்தீங்க. இப்போ செகண்ட் ஒப்பீனியன் நம்ம கிட்ட எடுங்க. நம்ம 5000 ரூபாய் வாங்குவோம். சைட் விசிட் வந்து எல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் எல்லாம் இது பார்த்து டைரெக்ஷன் காம்பஸ் எடுத்து வந்து வில்லால சென்டர் இது அப்பார்ட்மெண்ட்டில் சென்டரில் வச்சு டோரு என்ன டைரெக்ஷனில் தெரிஞ்சிடுது. இப்போ காம்பஸ் உத்தரக்கு ஸ்ட்ரைட்டாக காமிக்கும். நார்த்துக்கு ஸ்ட்ரைட்டாக காமிக்குதுன்னா டைரெக்ஷன் தெரிஞ்சிடுது. நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஓகேங்களா? நார்த் ரைட்டுக்கு ஈஸ்ட்டு. சூர்யா வருது இந்த பக்கம். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு டைரெக்ஷன் தெரிஞ்சிடுது. அப்போ டோர் உங்களுக்கு எங்கே இருக்குது தெரிஞ்சிடுது. அந்த பிளானை பிரகாரமாக நம்ம ஒரு பென்சில் ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக இருக்குது என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவான். அது உங்கள் பில்டர் சொல்லிட்டு கரெக்ட் பண்ணால் பண்ணுவான் கட்டும்போது. இல்லை கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கிற ரெடி டு மூவ் இன்ல ஒன்றும் ஆகாது. கரெக்டாக இருந்தால் தான் வாங்கணும். இல்லைன்னா குட் பை சொல்லிட்டு வந்துட்டு 1000 எல்லாம் லட்சக்காரங்க பில்டருங்க டெவலப்பருங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் வாங்கிக்கோங்க. அது தர்மா. ஏதோ ஃப்ளாட்டுங்க வாங்கிட்டு வாஸ்து இல்லாத ஃப்ளாட்டுங்க வாங்கிட்டு கொஞ்சம் பேர் அனுபவிச்சுன்னுக்குறாங்க. ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு அனுபவிச்சுன்னுக்குறாங்க. அவங்களுக்கு அப்போ கூட புத்தி வராது. அப்போ கூட வாஸ்துக்காரனுக்கு 5000 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. அங்கே 5 லட்சம் நேரம் வருதில்ல 5 லட்சம் பில் வந்துச்சுன்னா 5 லட்சம் பில் கட்டிடுவான். நான் இருக்குத்தான் பேசினுக்கிறேன். இது ரா வீடியோ டைரெக்டாக பேசினுக்கிறேன். நான் எழுதி படிச்சுன்னு பயாட் படிச்சுன்னு இல்லை. இது ரா வீடியோ எடிட்டிங்கே பண்ண மாட்டேன். அப்படியே அப்லோட் பண்ணுவேன் நான். ஓகேங்களா? நான் கஷ்டப்பட்டு கண்டென்ட் நானே யோசனை பண்ணி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசி அப்லோட் பண்ணி எல்லாம் எது ஈஸியாக வராது. லைட்டு கேமரா மைக்கு லேப்டாப் எல்லாம் இருந்தால் தான் வேலைங்காகும். எல்லாம் இருந்து நம்மளுக்கு ஒரு கடவுள் புத்தி கொடுத்துக்கிறனால அது பேசி அப்லோட் பண்ணி கண்டென்ட்டு தம்ப்நெயில் எல்லாம் போட்டு விட்டா தான் நீங்கள் கூட பார்க்குவீங்க இல்லைங்களா? நான் இன்ட்ரெஸ்ட் டாபிக் நான் பேசலைன்னா நீங்கள் பார்க்க மாட்டேங்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி நீங்கள் மோசம் ஆகிடுறீங்கன்ட்டு நான் சொல்லி நிற்கிறேன். ஆமாத்துக்கு கச்சா ஆமாத்திடுறாங்க. ஓகேங்களா? நான் 3 பாஷையில் பேசுகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. ஆமாத்துக்கு கச்சா ஆமாத்திடுறாங்க. உஷாராக இருக்கணும். பில்டருங்க 95% சரியில்லை. எல்லாம் சீட்டிங்கு. நான் அவன் கிட்ட கமிஷன் கேட்டுன்னு இல்லை. அவனுக்கு இதுக்கு பேசுறதுக்கு நான் கமிஷன் கொடுத்தா கூட பேச மாட்டேன். நான் விற்றா வாஸ்து ஃப்ளாட்டுங்க தான் விற்குவேன். நான் வாஸ்து ஃப்ளாட்டு விற்கவே மாட்டேன். நான் பில்டருக்கு டைரெக்டாக சொல்லிடுறேன். நான் வாஸ்து ஃப்ளாட் இந்த தான்ப்பா சேல் பண்ணுறேன். நான் வாஸ்து ஃப்ளாட் சேல் பண்ண மாட்டேன். அந்த நான் வாஸ்து ஃப்ளாட் சேல் பண்ணால் நான் கர்மத்துக்கு போகிறேன். அது கெட்ட கர்மத்துக்கு போகிறேன். அவன் கூட பில்டர் கூட நான் சொல்லிக்கிறேன். கட்டினா வாஸ்துவாக கட்டுங்க. வில்லாங்கெல்லாம் இப்போ ரெடி ஆகிக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு இஷ்டம் அந்த மாதிரி கட்டிடுறாங்க. வாஸ்துவே 30% தான் வாஸ்துக்கு இருக்கும். 30% வாஸ்து அப்பார்ட்மெண்ட்டுங்க இருக்கும். வாஸ்து ஃப்ளாட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. இது நம்மலாம் கண்ணார பார்த்துக்கிறோம். நம்மலாம் ப்ராக்டிக்கலாக பார்த்து உங்களுக்கு சொல்லி நீங்கள் சும்மா படிச்சுட்டு சொல்லின்னு இல்லை. 30% வாஸ்து ஃப்ளாட் இருக்கும். ஒரு 100 ஃப்ளாட்டுங்க இருக்குதுன்னா ஒரு 30 ஃப்ளாட்டு வாஸ்து ஃப்ளாட்டுங்க இருக்கும். ஓகேங்களா? வாஸ்து ஃப்ளாட்டுங்க இருக்கும்.
எவ்வளோ 30 வாஸ்து ஃப்ளாட்டுங்க இருக்கும். அப்போ நீங்க அந்த 30 ஃப்ளாட்டுங்கள தான் வாங்கினா உங்க ஹெல்த் வெல்த் நல்லா இருக்கும். வாஸ்து பார்த்து தான் வாங்கணும். அது தர்மம். கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, அவன் வாஸ்து ஃப்ளாட் வாங்க மாட்டான். ஓகேங்களா? அவன் சொல்லுவான், அபார்ட்மெண்ட்லாம் நம்ம வாஸ்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஆகாது, வாஸ்து எல்லாம் வாங்குறதுக்கு ஆகாதுன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் வாங்கல. ஏன்னான்றாங்களே, குரங்கு தான் கட்டுவிட்டு வனாலாம் கட்டிடுச்சுன்ட்டு அப்படி பண்ணிடுவான் அவன். நீங்க அவங்க அந்த மாதிரி பேச்சுங்கெல்லாம் கேட்காதீங்க. ஒரு ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, லட்ச கோட்டி கொடுத்து வாங்குறீங்க. ஒருத்தர் வாஸ்துக்காரன் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து வாஸ்து ஒப்பீனியன் வாங்கின்னு, வாஸ்து ஒப்பீனியன் எடுத்துக்கின்னு ஃப்ளாட் வாங்குங்க. ப்ரோச்சர் லேஅவுட் பிளான் எடுத்துன்னு நம்மளுக்கு கொடுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிடுது இது வாஸ்து ஃப்ளாட்டா நான் வாஸ்து ஃப்ளாட்டான்ட்டு. அப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் செகண்ட் விசிட் போங்க. செகண்ட் விசிட் போனால் உஷாராக இருங்க. எப்படின்னா செகண்ட் விசிட் போகும்போது அதே நம்ம என்ன ஃப்ளாட் காமிச்சிக்கிறோமோ நம்மளுக்கு கூட கொடுப்போங்க. ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த ஃப்ளாட்டை தானான்ட்டு. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, செக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே பண்ணுறோம். அப்போது நீங்கள் அந்த ஃப்ளாட் நம்பரு பிளாக் நம்பரெல்லாம் பண்ணின்னு புக்கிங்கு 1 லேக் கேட்குமா புக்கிங்க்கு. 1 லேக் பண்ணாதீங்க, அது வாஸ்து ஃப்ளாட்டு. 1 லேக் பண்ணிங்களா நான் என்ன பண்ணுவான்னா, ஒரு லேக்கு 5 பேர்கிட்ட வாங்கியிருப்பான் பில்டர். 5 ஃபைல் இருக்கும் ஒரு ஃப்ளாட்டுக்கு. நான் இருக்கதாச்சும் பேசினிக்கிறேன். நான் அது இது பண்ணிடல. 5 ஃப்ளாட் இருக்கும் வாஸ்து ஃப்ளாட்டு ஃபைலு. 1 லட்சம் வாங்கியிருப்பான். அந்த 1 லட்சம் வாங்கி 5 லட்சம் போட்டு அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணின்னு இருப்பான், ரொட்டேஷன் பண்ணின்னு இருப்பான். எவனா ஃபுல் பார்ட்டி வந்தானா வாஸ்து ஃப்ளாட்டு கொடுத்துடுவான் கேஷ். ஃபுல் பேமெண்ட் கொடுத்துடுவான். அப்புறமா உங்களுக்கு என்ன சொல்லுவான், ஃப்ளாட் சேல் ஆயிடுச்சான்னு சொல்லுவான். ஆமாத்திடுவான். ஆமாத்திட்டு ஆமாத்திடுறான். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணுமானா, நான் சொல்லுது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுமானா சேல் அக்ரிமெண்ட் பண்ணணும். சேல் அக்ரிமெண்ட்டு புக்கிங் இல்லை. சேல் அக்ரிமெண்ட்க்கு புக்கிங்க்கு என்னன்ட்டு நோ புக்கிங், டைரக்ட் சேல் அக்ரிமெண்ட் பண்ணோம். சேல் அக்ரிமெண்ட் பண்ணோம் எப்படியானா, சேல் அக்ரிமெண்ட் நோ புக்கிங் பண்ணாதீங்க, சேல் அக்ரிமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் டவுன் பேமெண்ட் ஒரு 60 லட்சம் ஃப்ளாட் நினச்சிக்கோங்க. ஒரு 10 லட்சம் கொடுக்கறதுக்கு ஐடியா இருக்கும், 50 லட்சம் லோன் போடுறதுக்கு ஐடியா இருக்கும். அந்த 10 லட்சம் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு சேல் அக்ரிமெண்ட் போட்டுடுங்க. சேல் அக்ரிமெண்ட் புக்கிங் ஒரு நார்மல் பிரிண்டட் ஷீட்டில் வரும், மாமூல் பேப்பரில் பிரிண்டடில் வரும். அதுக்கு வேல்யூ இல்லை. அதுக்கு 1 மாதம் தான் வேல்யூ. நீங்கள் 1 மாதத்துக்குள்ளே போகலன்னா வேற அவங்க வித்துடலாம். அதில் கண்டிஷன்ஸ் இருக்கும். பின்னால் ஒரு 50 20 கண்டிஷன் போட்டிருப்பான். நீங்கள் படிக்காதே புக்கிங் பண்ணி வந்துடுறீங்க. அப்போ அது வேற வித்துடுவான். அந்த 1 லட்சம் கொடுக்கறதுக்கு நாளைக்கு இன்னைக்கு ஆட்டாடுவான். அப்புறமா ஆட்டாட வைக்குவான். நீங்கள் என்ன பண்ணணும், சேல் அக்ரிமெண்ட் பண்ணிட்டா ஸ்டாம்ப் பேப்பரில் வந்துடும். அதில் டேர்ம்ஸ் இருக்கும், டைம் இருக்கும், 3 மந்த்ஸு. நீங்கள் 3 மந்த்ஸ் உள்ள லோன் பண்ணிக்கலாம். அதில் அவன் ஆமாத்துக்கு ஆகாது, அவன் வேற அவனுக்கு வித்தானா நீங்கள் அந்த சேல் அக்ரிமெண்ட் எடுத்துன்னு கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனீங்களன்னா கோர்ட்டில் நீங்கள் சொல்லலாம், இந்த ப்ராப்பர்ட்டி 60 லட்சம் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு நான் நல்லா கோட்டி 1 கோடி 2 கோடி வேல்யூ சைட்டை கம்மிக்கு வித்துட்டு வந்துட்டேன் இங்கே வாங்கிறதுக்கு. இருக்கிற ஃபேக்ட் தான். கொஞ்சம் பேர் அங்கே சைட்டுங்கெல்லாம் வித்துட்டு கம்மிக்கு வந்துடுறாங்க இங்கே வாங்கிறதுக்கு. பெங்களூர்லலாம் நல்ல சிட்டியில், கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரிலாம் வந்துடுறாங்க. அங்கே வேற கிட்ட வித்துட்டு வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் கம்பன்சேஷன் கேட்கலாம். எனக்கு 1 கோடிக்கு வேணும் கம்பன்சேஷன் கோர்ட்டில் கேட்கலாம். ஜட்ஜு பில்டர் கொடுக்குறான்னா கொடுக்கணும். அவன் என்ன சீட் பண்ணா, சேல் அக்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. சேல் அக்ரிமெண்ட் பண்ணி வேற அவங்க விற்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் பேர் பில்டரு. மேட்ரு கோர்ட்டுக்கெல்லாம் போய்க்குது. கஸ்டமர் தான் வின் ஆகிக்கிறான். நான் வாஸ்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். வாஸ்து சாஸ்திரம் பார்க்குற கஸ்டமருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். நானும் பில்டர் கூட அவ்வளோதான். யார் வாஸ்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பில்டருங்க கட்டுறான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். நான் விற்றா வாஸ்து ஃப்ளாட் தான் விற்குது. அவன் கமிஷன் கொடுக்குறான்ட்டு நான் வாஸ்து ஃப்ளாட்டெல்லாம் விற்க மாட்டேன். நான் அந்த மாதிரி போகவே மாட்டேன். நான் வேணுமானா வாஸ்து ஃப்ளாட் கொடுக்குறேன். வேணுமானா அது ப்ரீமியம் ரேட்டில் விற்கிறாங்க வாஸ்து ஃப்ளாட்டுங்க. கொஞ்சம் பில்டருங்க விற்கட்டும். வாஸ்து கட்டி ப்ரீமியம் விற்கிட்டா அது வாஸ்துவே வேணான்னா ப்ரீமியம் ரேட் கொடுத்து கஸ்டமர் வாங்கிக்குவான். இப்போ நான் வாஸ்து ஃப்ளாட் கொடுக்காத அவன் வாங்கின்னு அந்த அமௌண்ட் போய் ஹாஸ்பிட்டல் கட்டுற பதில் அந்த ப்ரீமியம் ரேட்டு ப்ரீமியமுக்கு கொடுத்துட்டு வாஸ்து ஃப்ளாட் வாங்கிட்டோம். எப்படி பாயிண்ட்டு புரியுதுங்களா? இப்போ ப்ரீமியமும் 2 லட்சம் சொல்லுவான், எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாஸ்து ஃப்ளாட் கிடைக்கும். நம்ம கூட கன்ஃபார்ம் பண்ணுவோம் வாஸ்து இருக்குதான்ட்டு. நிம்மதியாக வாங்கிக்கலாமா? இல்லைனா நான் வாஸ்து ஃப்ளாட் போயிட்டு சவுத் ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகுனா அங்கே போய் நாராயணாவில் 5 லட்சம் 6 லட்சம் பில் கட்டினா யார் கிளாஸு? உங்களுக்கு தான் லாஸ். 4 லட்சம் போயிட்டு அது ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகாது, 3-4 வாட்டி ஆகும். ஆனால் கூட தெரிஞ்சுக்கிறவங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது, வாஸ்துக்காரன் கூப்பிட்டு வீடு சேஞ்ச் பண்ணிக்கினா புத்திவந்தா. அதே வீட்டில் கண்டினியூ பண்ணின்னு போனீங்களா 7 வருஷம் ஆயிடுச்சுன்னா 8 வருஷம் முடிச்சுன்னா கண்டாந்திரங்க ஸ்டார்ட் ஆகிடும். மேஜர் ஆக்சிடென்டெல்லாம் ஆகிடும்.
அது 8 வருஷத்தாயிட்டு அவன் பார்க்காதேன்னு 15 வருஷம் கழிச்சானா ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் ஆகும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் ஆயிடும். நம்ம வாஸ்துக்காரன் பயம் வைக்க மாட்டோம். இருக்குது பேசுறோம். அது பயமா தெரியுது. அவ்வளோதான். நம்ம இருக்குது ஃபேக்ட். ஆக்சிடென்ட் ஆகுது ஃபேக்ட். பார்த்துன்னு இல்லையா? அவன் ஆக்சிடென்ட் ஆகும். எல்லா வீட்ல என்னத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகாது? கொஞ்சம் வீட்ல தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அவன் நான் வாஸ்து ஃபிளாட்ல இருக்கிறான். அவன் வாஸ்துக்காரன் 5000 ரூபாய் செலவு ஆகுதுன்ட்டு கொடுக்காத நான் வாஸ்து ஃபிளாட் கட்டி இருக்கிறான். அந்த மாதிரி அவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகுது. ஓகேங்களா? இதெல்லாம் கவனிச்சிக்கணும். கவனிச்சின்னு ஃபிளாட்டுங்க வாங்கணும். அதுக்கு தான் வாஸ்து ரெஸ்பெக்ட் ஃபார் ஃபிளாட்ஸ்ன்னு சொல்லிக்குது. சேல் அக்ரிமெண்ட் பண்ணணும். நோ புக்கிங். புக்கிங் பண்ணாதீங்க. அவன் ஏமாத்திடுறான். ஓகேங்களா? 4வது பாயிண்ட்டு 3-4 டைம்ஸ் படிக்கணும். ரீடு சேல் அக்ரிமெண்ட் அண்டு சேல் டீட். அது கூட ஒரு 3 டைம்ஸ் படிக்கணும். 3 டைம் படிக்கணும். என்னத்துக்குன்னா அவன் அதில் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருப்பான். சேல் டீடு இல்லை சேல் அக்ரிமெண்ட்ல படிக்கணும். அதில் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஃப்ரண்ட்டில் கட்டுறேன்ட்டு பாயிண்ட் பண்ணியிருப்பான். அது ரோடு வியூவுக்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பீங்க. வியூ நல்லா இருக்குது ரோடுக்கெல்லான்ட்டு. நாளைக்கு அவன் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டானா ரோடு வியூ போயிடுது. உங்களுக்கு காற்று ஏறு வராது, லைட்டு வராது. அந்த மாதிரி ஆயிருக்குது. எலக்ட்ரானிசிட்டி கீழே ஃப்ளைஓவர் இறங்குறீங்கள ஒசூருக்கு போகிற ரூட்டில் அங்கே இறங்குனா சிக்னல் வருது. ரைட்டில் திரும்ப பாருங்க. பூர்வாஞ்சாரம் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அவன் என்ன பண்ணான், பின்னால் 15 ஃப்ளோர் எல்லாம் கட்டிட்டான், வித்துட்டான். எல்லாம் ரோடு வியூ நல்லா இருக்குதுன்னு வாங்கினாங்க. அவங்க அக்ரிமெண்ட் போகும்போது படிக்கல. அதில் எழுதிக்கிறான் ஃப்ரண்ட்டில் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் நான் கட்டிக்கலான்ட்டு எழுதிக்கிறான். அவன் என்ன பண்ணான், ஸ்டான்லி லெதர் கம்பெனிக்கு ஃபுல்லு கட்டிட்டான். கோட்டி அந்த ரெண்ட் வருது அவனுக்கு கட்டிட்டான். இவங்களுக்கு ரோடு வியூன்ட்டு வாங்கினவங்களுக்கு ரோடு வியூவில் ஒன்றும் இல்லை, பில்டிங் வியூ ஆயிடுச்சு. ஏமாத்திட்டான் அவன். கோர்ட்டில் கேஸ் போட்டான். கோர்ட்டில் அங்கே அக்ரிமெண்ட்ல கிளாஸ் இருக்குது. இன் ஃபியூச்சர் வி கேன் டூ எனி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஃபேஸிங் ரோடு అని எழுதியிருப்பான். ஜட்ஜி சொல்லுவான் கோர்ட்டில் கேஸ் போட்டா, நீ அக்ரிமெண்ட் படிக்காத நீ வாங்கினவன் நீ முட்டாளா, நீ என்னத்துக்கு வாங்கின, நீ வாங்கி நீ தப்பு நீ அனுபவன்வான். இது இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எங்கள் அண்ணா கூட ஹைகோர்ட் லாயரு, நம்மளுக்கு கொஞ்சம் கானூன் தெரியும். ஓகேங்களா? இப்படி சொல்லுவான் ஜட்ஜு. அப்போ நீங்கள் என்ன பண்ணதுக்காகுது? ஒன்றும் பண்ணதுக்காகாது. அவன் ஆமாந்து வச்சான், வியூ போயிடுச்சு, இது ரோடு வியூ போயிடுச்சு, பில்டிங் முன்னால் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் சீட் பண்ணுறாங்க. 95% சீட் பண்ணுறாங்க. ஒரு 5% தான் கரெக்டாக லீகலாக இருக்கிறாங்க. கொஞ்சம் பில்டரெல்லாம் ராஜாக்காலே கொடுத்துக்கிறான். நம்ம இருக்கிற சொசைட்டியில் ராஜாக்காலுக்கு ஜாகா விட்டுக்கிறான். பக்கத்தில் பில்டர் கட்டிக்கிறான், ராஜாக்கால மேலே பில்டிங் கட்டிக்கிறான். நம்ம பில்டர் ராஜாக்கால்வே கரெக்டு தர்மத்துக்கு கரெக்டாக லீகலாக விட்டுக்கிறான். விபிஎஸ்சி வைபவில் அவன் முன்னால் என்ன பண்ணிக்கிறான், ராஜகாலுவ மேலே வீடு கட்டிக்கிறான், இது அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிறான். அது அக்கிரமா சக்கரமாக வந்துச்சு நாளைக்கு ஃபியூச்சரில் அதெல்லாம் அச்சு போடுறாங்க. அதனால தான் லீகல் பில்டர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இருக்கிறாங்க லீகல் பில்டர் கரெக்டாக இருக்கிறாங்க, சீட் பண்ணுறாங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க, பார்த்துன்னு வாங்கிக்கோங்க. ஆக்குபென்சி எல்லாம் லேட்டாக தான் கொடுக்குறாங்க. ரேராக வந்துச்சான்றாங்க, ரேராக கூட கரெக்ட் ஆகிட்டு இருக்கிறான். அவன் கூட கரெக்ட் இல்லை. எல்லாம் பணம் பண்ணது லூட் அடிக்கிறதுல தான் இருக்கிறாங்க. சொசைட்டிக்கு யார் சர்வ் பண்ணோம் அதெல்லாம் இன்டென்ஷன் இல்லை, பணம் பண்ணத்தான் வராங்க, லூட் அடிக்க. அதுக்கு தான் உஷாராக இருங்க, அலர்ட்டாக இருங்க. பி அலர்ட். சும்மா க்ரைம் பெட்ரோல் பார்த்துட்டு ஒரு 1/2 hour ஸ்டோரி பி அலர்ட்னு சொல்கிறது இல்லை. எப்போ அலர்ட்டாக இருக்கணும், அந்த 50 1/2 hour ப்ரோக்ராம் க்ரைமுக்கு தான் அலர்ட்டாக இருக்கணும்ன்ட்டு இல்லை, எல்லாத்துக்கும் அலர்ட்டாக இருக்கணும். இவன் பில்டர் க்ரைம் பண்ணதில்ல, இதில் சீட் பண்ணிடுறான். எல்லாத்துலையும் சீட்டிங்க. பெங்களூரில் நான் பார்த்துக்கிறேன், எல்லா கிட்ட அப்படி தான். ஆமாந்ததுக்காச்சும் ஏமாத்திடுறாங்க. அலர்ட்டாக இருக்கணும். நம்ம இந்தியா அதுக்கு தான் இம்ப்ரூவ் ஆகல, டெவலப்பிங் கண்ட்ரி. எல்லாத்துலையும் சீட்டிங்கு, எங்கப்போ சீட்டிங்கு. நம்ம கவர்மெண்ட் எப்போ அந்த பிரைபு கரப்ஷன் இந்த பிளாக் மணி மாஃபியா ஸ்கேம்ஸ் எல்லாம் விடுற வரைக்கும் நம்ம தேச விடும்போதெல்லாம் சீட்டிங்கு எல்லாம் பண்ணுறாங்க. எங்கே போகிறோங்க சீட்டிங்கு, எந்த இதில் போங்க சீட்டிங்கு. அதனால தான் உஷாராக இருங்க. நம்ம வீடியோ அதுக்கு தான் நான் பண்ணிக்குது. நம்ம வீடியோ நான் பார்த்து கொஞ்சம் உஷாராகுங்க. நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் பில்டர் கிட்ட போனீங்களா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பேசிங்களா ரொம்ப பாயிண்ட். அப்போ இன்னொன்று இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது 5th பாயிண்ட்டு என்கரம் ஈசி என்கரமெண்ட் சர்டிஃபிகேட்டு. அப்போ 6 பாயிண்ட்டு யூடிஎஸ். யூடிஎஸ் அன்டிவைடட் ஷேர். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பேர் ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் தெரியுதா? நான் 1 hour வீடியோ யார் யார் பார்த்துக்கிறாங்க, இது யூடிஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது இசி
ஈசி வந்து பிரிண்டட் காப்பியில் எடுக்கணும். இது புக்கிங் பண்ணால் லீகல் கொடுப்பான், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பான்ல, அதை நீங்கள் உங்கள் லாயர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. அவங்க லாயர்கிட்ட அவன் வேற லீகல், உங்கள் லாயர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. உங்கள் லாயர் போயிட்டு ஈசி எடுக்குவான், அப்போ யூடிஎஸ் எடுப்பான். யூடிஎஸ்னா அன்டிவைடட் ஷேர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அன்டிவைடட் ஷேர் என்னன்னா கொஞ்சம் பேர் தெரில. அந்த ஒரு ஹவர் வீடியோ எடுத்தவங்களுக்கு தெரியும், பார்த்துக்கிறவங்களுக்கு தெரியும். சொல்கிற பாருங்க பாயிண்ட்டு, எனக்கு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இருக்குது. அன்டிவைடட் ஷேர்னா யூடிஎஸ் அது இருக்குதா அக்ரிமெண்ட்டில் பாருங்க. அது மென்ஷன் பண்ணியிருந்தா தான் ஒரு 3 ஜென்ரேஷன் ஆயிட்டு மேலே, 100 வருஷம் ஆயிட்டு மேலே பில்டிங் ஒடிப்பாங்க, கிராக் எல்லாம் வந்துருக்கும். அப்போது லேண்டு கொடுப்பான், ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவங்களுக்கு. உங்கள் அப்பார்ட்மெண்ட் ஸ்கொயர் ஃபீட் விட்டு அது லேண்டு கிடைக்கும் அவங்களுக்கு. பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அப்போது 300 to 400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கிடைக்கும். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு யூடிஎஸ் மென்ஷன் பண்ண அந்த காலத்துக்கு ஒரு 100 வருஷம் ஆயிட்டு மேலே உங்கள் பசங்க 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 4th or 3rd ஜென்ரேஷன் அவங்க உங்களை நெஞ்சுக்குவாங்க. ஓ எங்கள் தாத்தா முத்தாத்தா யூடிஎஸ் வாங்கினா அப்போ கோட்டி கோட்டி கணக்கில் ஆகும். அந்த 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 கோடி இருக்கும் அந்த டைமில். அவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க. இல்லை எல்லாம் சேர்ந்துன்னு ஜாயின்ட் வெஞ்சர் கட்டிக்குவாங்க அந்த அமௌண்ட் எல்லாம். அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா 3வது 4வது ஜென்ரேஷன் திட்டுவாங்க, சிப் கொடுக்குவான் பில்டர், போடா காலி பண்ணி வெளியிலானுவாங்க. ஏய் எந்த இருக்குது இல்லை பூமி கொடுறான்னா, பூமி எங்கே கொடுக்கணும், யூடிஎஸ் இல்லையானா போடாமல் வெளியிலானுவாங்க. இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸு. நம்மலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் பேசுவோம். ஒன்று மனசுக்கு நோ பண்ணிக்காதீங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் பேசுவோம். நம்ம முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேச மாட்டோம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசணும், ரியலாக பேசணும். இப்போ உங்ககிட்ட நான் வந்து ரியலாக பேசினேன் எப்படி, இப்போ கேமராவில் நான் பேசி நிற்கிறேன், நான் ரியலாக பேசினேன் அப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் பேசுவேன். ஓகேங்களா? ஒருத்தருக்கு பக்கெட் பிடிச்சின்னு எல்லாம் பேசக்கூடாது, ரியலாக பேசணும். பில்டர் கூட அப்படி தான் பேசணும். அவனுக்கு சொல்லணும், வாஸ்து ஃப்ளாட் தான் கட்டு, நான் வாஸ்து ஃப்ளாட்டு சேல் பண்ணி கொடுக்குறேன், வாஸ்து கஸ்டமர் தான் நான் கூப்பிட்டு வரேன்னு நான் பேசுவேன். நான் வாஸ்து ஃப்ளாட் தான் டச் பண்ண மாட்டேன். அப்படி அப்போ கொடுத்தா தானே வாஸ்து ஃப்ளாட் வாங்க நல்லா இருப்பான். நாளைக்கு கட்சா நமஸ்காரம் சார், நல்லா ஜனாகி நல்லா இருக்கிறான்னு சொல்லுவான் இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சங்க நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. வாஸ்து ரெஸ்பெக்ட் ஃபார் அப்பார்ட்மெண்ட் என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். ரோச்சர் லேஅவுட் பிளான் வாங்கணும், வாஸ்து ஒப்பீனியன் வாங்கணும், சேல் அக்ரிமெண்ட் புக்கிங் பண்ணாத சேல் அக்ரிமெண்ட் பண்ணணும், வாஸ்து கன்ஃபார்ம் ஆகிட்டு மேலே ரீட் சேல் அக்ரிமெண்ட் எல்லாம் 3 டைம் பார்க்கணும். ஒரு பில்டரு என்ன பண்ணிக்கிறான் தெரியுங்களா? இப்போ ஃபைனான்ஸுக்கு 50 லட்சம் வாங்குறாங்க, அவன் 60 டாக்குமெண்ட் கொடுக்குறான். அது சென்டரில் என்ன பண்ணுறான் பில்டரு, இந்த சேல் இது ஜிபிஏ ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துடுவான். அது வச்சுட்டு நீங்கள் சைன் பண்ணிட்டு அவன் எடுத்துக்குவான். அது வந்து அவன் நீங்கள் இல்லாதாக அவன் வேணும்னா அந்த ஃப்ளாட்டை யாருக்கா விற்றுலாம் சேல் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நெல்லூர்காரங்க ஆந்திராக்காரங்களாம் ஓடிட்டு இருக்கிறாங்க ஆந்திராக்கு. அப்போது தெலுங்கானா ஆந்திரா செப்பரேட் ஆகாத முன்னால் சண்டை எல்லாம் வந்து இங்கே பண்ணப்பட்டாங்க தெலுங்குக்காரங்க. இப்போது செப்பரேட் ஆயிடுச்சு, தெலுங்கானா செப்பரேட் ஆயிடுச்சு, ஹைதராபாத் கேபிட்டல் ஆயிடுச்சு, அங்கே போயிட்டாங்க எல்லாம் பண்ண போடுறாங்க. ஃபஸ்ட்டு இவெல்லாம் வாங்கிட்டு ஜிபேலாம் பேங்க்கில் வச்சுட்டு ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க. அதுக்கு தான் படிங்க, என்ன பேப்பருங்க கொடுக்குறாங்க பேங்க்காரெல்லாம் படிங்க, படிச்சுட்டு சைன் பண்ணுங்க. அவன் புக்சட்டியாக கொடுக்க மாட்டான், நீங்கள் வட்டி குடிக்கிறீங்க இல்லைங்களா? ஓகே, வட்டி கொடுத்து தான் பண்ணுறீங்கல்ல. இந்த பாயிண்ட்டுக்காக கவனிச்சு 6 பாயிண்ட்டு பார்த்துன்னு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கி வரேன், 23 நிமிஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ வரேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே இது சமாஜ சேவாகும். வீடு ஆயிடுச்சு, பொண்டாட்டி ஆயிடுச்சு, பசங்க ஆயிடுச்சு, எல்லாருக்கும் இருக்குது. ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, வாஸ்து பாருங்க, வாஸ்து பார்த்து கட்டுங்கன்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒரு 10 பேர் கம்மிங்க, அதே ஒரு சமாஜ சேவாகும். ஓகேங்களா? வரலாம். மாதா பிதா குரு தெய்வம். ஓம் சாய்ராம். தேங்க்யூ.